அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் சாய் தாங் ஹூன் டைரக்ஷன்ல சமீபத்தில் வெளியான ஏலியனாய்டு ரிட்டர்ன் டு த ஃபியூச்சர் என்ற சவுத் கொரியன் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் படத்தோட விமர்சனத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 2022 வருஷத்துல வெளியான ஏலியனாய்டு படத்தோட தொடர்ச்சி தான் இந்த படத்தோட கதை. முதல்ல இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு சொல்றேன். மனிதர்களோட மூளைக்குள்ள ஏலியன் கைதிகளை அடைச்சு வச்சு அதை பாதுகாத்துட்டு வருது 2 ரோபோட்ஸ். இப்படி அடைக்கப்பட்ட சக்தி வாய்ந்த கண்ட்ரோலர் ஏலியனை விடுவிக்க வேற்று கிரகத்துல இருந்து வர்ற ஏலியன் ஷிப் மொத்தமா பூமி அழிக்க நினைக்கும் போது ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டையில ரோபோட் வளர்த்துக்கிட்டு இருக்க ஹீரோயினும் ஏலியனும் சேர்ந்து டைம் டிராவல் பண்ணி 600 வருஷம் பின்னோக்கி போயிடுறாங்க. பூமியை காப்பாத்த ரோபோட்ஸ் வச்சிருந்த சக்தி வாய்ந்த கத்தியும் தொலைஞ்சு போயிடுது. பலரும் கைப்பற்ற நினைக்கிற இந்த கத்திய ஹீரோயின் கண்டுபிடிச்சு பூமியை காப்பாத்தினாலா இல்லையா என்பதுதான் ஏலியனாய்டு ரிட்டர்ன் டு த ஃபியூச்சர் படத்தோட மொத்த கதை. இனி இந்த படத்துடைய டீடைல் ரிவ்யூக்கு போகலாம். இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட முடிவுல பூமியை அழிக்க வந்திருக்கும் ஏலியன் ஷிப்பை அழிச்சு மக்களை காப்பாத்த ரோபோட்ஸ் வச்சிருந்த சக்தி வாய்ந்த கத்திய ஏலியன் கூட சண்டை போட்டு மீட்டெடுக்கிறா ஹீரோயின் லீஹான். ஆனா அவளால பிரசன்ட்டுக்கு வர முடியல. தொலைஞ்சு போன தண்டர் ரோபோட் கிடைச்சா தான் அவளால பிரசன்ட்டுக்கு வர முடியும். கடந்த காலத்துல மாட்டிக்கிட்டு இருக்க ஹீரோயின் கையில இருக்கும் கத்தியை கைப்பற்ற 2 கணவன் மனைவி மந்திரவாதிகளும் பார்வையற்ற போர் வீரனும் முயற்சி செய்ய அவங்களோட சேர்ந்து ஹீரோயின் கூடவே டைம் டிராவல் பண்ணி பாஸ்டுக்கு வந்த ஏலியனும் அதன் கட்டுப்பாட்டுல இருக்க ஒரு கேங் என பலரும் இந்த கத்திக்காக ஹீரோயினை துரத்துறாங்க. ஹீரோயினை காப்பாத்த அவளை பின்தொடர்ந்து வருகிற ஹீரோ முரேவும் அவனது 2 பூனை நண்பர்களும் ஒரு வழியா ஹீரோயினை தண்டர் கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. ஒரு கட்டத்துல தன்னோட உடம்புல ஏலியன் இருப்பதை தெரிஞ்சு ஹீரோயினை விட்டு விலகி போகிறான் ஹீரோ முரே. ஆனா உண்மையிலேயே ஹீரோயினோட உடம்புல தான் ஏலியன் இருக்கு. முரே உடம்புல ரோபோட் கார்டு இருக்கான். பூனை நண்பர்கள் உடம்புல தண்டர் இருக்கான். பூனை நண்பர்கள் ஒவ்வொருத்தரா இறந்து போக தண்டருக்கு உயிர் வந்துடுது. தண்டர் மூலமா டைம் டிராவல் செஞ்சு பிரசன்ட்டுக்கு வர்ற ஹீரோயினோட சேர்ந்து கத்தியை தேடிக்கிட்டு இருந்த ஒரு கூட்டமே கூட வந்து மொத்தமா இறங்கிடுறாங்க. பூமியை அழிக்க வந்த ஏலியன் ஷிப் எல்லா பாமையும் வெடிக்க வைக்க 48 நிமிஷம் தான் இருக்கு. ஹீரோயினால இந்த பூமியை காப்பாற்ற முடிஞ்சுதா, ஹீரோ முரே என்ன ஆனா என்பதுதான் இந்த படத்துடைய மீதி கதை. இனி இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம், பிடிச்ச சீன்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்றேன். சயின்ஸ் ஃபிக்ஷன் கதைக்குள்ள ஒரு ஃபேண்டசி கதையை இணைச்சு அழகா படமாக்கி இருக்காங்க. குறிப்பா ஃபர்ஸ்ட் பார்ட் படம் பார்த்திருந்தாதான் இந்த படத்தோட கதை புரியும். கொஞ்சம் லென்த்தான படம் தான். ஸ்கிரீன் பிளே நல்லா எழுதி இருந்ததால ஆரம்பம் முதல் கடைசி வரை படம் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. அங்கங்க வர்ற காமெடி காட்சிகளும் படத்தை போர் அடிக்காம கொண்டு போக ரொம்பவே உதவி செஞ்சிருக்கு. கிராபிக்ஸ் காட்சிகள் நல்லா இருந்தது. குறிப்பா கிளைமேக்ஸ் சண்டை காட்சி சூப்பரா இருந்தது. லீஹான் என்ற ஹீரோயின் கேரக்டர்ல நடிச்ச கிம் தேரி மற்றும் முரே என்ற ஹீரோ கேரக்டர்ல நடிச்ச ரூ யுன் ஹா, இந்த இருவரோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. அடல்ட் கண்டென்ட் காட்சிகள் எதுவும் இந்த படத்துல இல்ல. தாராளமா குழந்தைகளோட இந்த படத்தை பார்க்கலாம். எனக்கும் இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.